டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா மட்டன் சுக்கா. வாங்க இந்த மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 வரமிளகா, 3 பட்டை, கல்பாசி இலை 2 எடுத்து வச்சுருக்கேன், 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அன்னாச்சி பூ பாதியை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ மொத்தமாக இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு வறுவலுக்கெல்லாம் போட்டு செய்யலாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த தூள். இப்போ இதை எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் நான் எண்ணெய் ஊற்றாமல் தான் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதை நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதை நான் அழுப்பை நிறுத்திட்டு இப்போ மட்டனை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 விசில் விட்டால் போதும், நிறையா விசில் விட வேண்டாம். 2 விசில் விட்டு நான் இறக்கிக்கிட்டேன். இப்போ நான் வறுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு இந்த சுக்காவுக்கு. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சுக்கான்னு சொன்னாவே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாதாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும். எண்ணெய் காயவும் 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இந்த சுக்காங்க ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சுக்கா. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் வேணால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மட்டனில் உப்பு சேர்த்தனால இதில் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த வெங்காயத்துக்கு வேகும்போது கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற மட்டும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை சேர்த்து கொதிக்கும்போது நம்ம இதில் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கணுங்க. இது 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நான் உப்பு சேர்த்துக்கலைங்க. உப்பு நான் மட்டன் வேக வைக்கும்போது நான் சேர்த்துனது தான். இப்போது இந்த நம்ம வறுத்து வச்ச பொடியை இதில் நான் பாதி தான் நான் சேர்க்க போகிறேன், நிறைய நான் சேர்க்க போகிறதில்ல. மிச்சத்தை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா நாம் மட்டனை சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டு அமோகமாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரச சாதத்துக்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க இந்த மட்டன் சுக்கா, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் சுண்டவும் இதில்
உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்ச மசாலா பொடி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்தா அதோட டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 2 கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சுக்கா. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.